எல்லா பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. முதல்ல இவன் எங்க தண்டனை கொடுக்குறாங்க? இவங்க ஆட்சியில எங்கேயாச்சும் தண்டனை கொடுத்துருக்காங்களா? உடனே எல்லாம் திமுக காரன் தான் அதை பண்றதே. பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியில வந்து தில்லா சுத்துறானுங்க. அப்ப அது யார் பண்றது? பாதுகாப்பு யார் கொடுக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க? பாதுகாப்பே இல்லையே, பண்ணிட்டு வந்து வெளியில சுத்துறானுங்களே. இப்போ மா சுப்பிரமணியம் எடுத்துக்கோங்க. எங்க அந்த சார்னு, யார் அந்த சார்னு கேட்டோம். அந்த பிரியாணிக்காரன் மா சுப்பிரமணியம் சார் கூட தானே இருக்கிறாரு, சால்வெல்லாம் வாங்கினார்ல. இப்ப அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல திரும்பி இன்னொரு சார் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல சாருங்க இருக்கிறாங்க. எல்லா சாரையும் திமுக காப்பாத்தி விட்டுன்னு தான் இருக்குது. அப்புறம் எப்படி திமுக பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லையே. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வந்தா இதை செய்வேனா? நீங்க சொல்ற மாதிரி 18 வயசுக்கு மேல வந்தா பரவாயில்லையா? அது நீங்களே அங்கீகாரம் கொடுக்குறீங்களா? அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குதா? அரசாங்கம்னா நீங்க தான் முதலமைச்சர், நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்களே அப்ப மத்தவங்களுக்கு சொல்லி தரீங்களா? முதலமைச்சர்ன்றவங்க என்ன சொல்லணும்? இந்த விஷயம் நடக்காத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணுன்ற வழியை தேடணும். அதை விட்டுட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நடந்தா இதை நான் செய்யறேன், 18 வயசுக்கு மேல நடந்தா நான் பண்ண மாட்டேன்றதுலாம் அர்த்தமா? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மைனர், சரிங்களா? அவங்களுக்கு எல்லா அதிகமும் நம்ம பெத்த கூட பிறந்தவங்க பெத்தவங்களே அதுக்கு போய் சொல்ல முடியாது. அரசாங்கம் என்ன சட்டத்துல என்ன இடம் இருக்கோ அதுக்கான வழிதான் இது. இதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. இவரு புதுசா ஒண்ணு கொண்டு வர போறது இல்லை. இருக்கிற சட்டத்தை சரி பண்ணி இன்னும் அந்த சட்டங்களை கடுமையா என்ன பண்ண முடியுன்றதை ஆனா எடப்பாடி தலைமையில ஆட்சி அமைஞ்சவொடனே நாங்க அதுக்கான வழியை செய்வோம்.